வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல சுவையான முட்டை குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக பட்டை, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த வெங்காயம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 4-5 புதினா இலையை மட்டும் பொடியை நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். இது குருமாக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். நிறைய சேர்த்துறாதீங்க, சும்மா ஒரு 4-5 அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் சேர்க்கணும். இந்த புதினா இலையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கும் போதே நம்ம இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். அதனால இப்போவே நான் உப்பு சேர்த்துற போகிறேன். சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குருமா, அந்த குருமாக்கெலாம் பண்ணுறதுக்காக வீட்டிலே ரெடி பண்ண மசாலா, அது கூட 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குருமா மசாலாக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஸ்ட் அரைச்சி சேர்க்க போகிறோம், அதனால கொஞ்சம் தண்ணியை வச்சுக்கிட்டோம்னா தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது கொதிச்சிட்ருக்கட்டும். நான் ஒரு 5 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து ரெடியாக வச்சுருக்கேன், இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், அது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பாதியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையெல்லாம் சேர்த்துடலாம். நீங்கள் முழுசாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க, அங்கங்கே மட்டும் கீரல் போட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த முட்டையோட நல்லா சேரும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அந்த தேங்காயோட பச்சை வாசனை போயிட்டாலே போதும். இது சேர்த்ததுக்கு அப்புறமா குருமா நல்லா கெட்டியாகும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதிச்சிருச்சு, குருமாவும் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு, நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.